அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நிர்மலா தேவி வழக்கில் கருப்பசாமி முருகனை விடுதலை செய்திருக்கிறது நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிர்மலா தேவி வழக்கில் கருப்பசாமி முருகனை விடுதலை செய்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கல்லூரி மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு அழைத்த வழக்கில் 2 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிர்மலா தேவி வழக்கில் கருப்பசாமி முருகனை விடுதலை செய்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிர்மலா தேவி வழக்கில் கருப்பசாமி முருகனை விடுதலை செய்திருக்கிறது நீதிமன்றம். கல்லூரி மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு நிர்மலா தேவி வழக்கில் கருப்பசாமி முருகனை விடுதலை செய்திருக்கிறது நீதிமன்றம். கல்லூரி மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு அழைத்த வழக்கில் 2 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிர்மலா தேவி வழக்கில் கருப்பசாமி முருகனை நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கல்லூரி மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு அழைத்த வழக்கில் 2 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிர்மலா தேவி வழக்கில் கருப்பசாமி முருகனை விடுதலை செய்திருக்கிறது நீதிமன்றம். நிர்மலா தேவி வழக்கில் கருப்பசாமி முருகனை விடுதலை செய்திருக்கிறது நீதிமன்றம். கல்லூரி மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு அழைத்த வழக்கில் 2 பேர் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிர்மலா தேவி வழக்கில் கருப்பசாமி முருகனை விடுதலை செய்து நீதிமன்றம் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் முருகன் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு இன்றைக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டது. சரியாக 1 மணி அளவில் நீதியரசு அவர்கள் நீதிபதி அவர்கள் என்னுடைய தரப்பு குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் முருகனை விடுதலை செய்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள். நீதி வென்றது. கருப்பசாமியும் விடுதலை, A2 A3 விடுதலை. என்னன்னு தெரியல, மேலே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் தெரியும். நிர்மலா தேவி வழக்கில் கருப்பசாமி முருகனை நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கல்லூரி மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு அழைத்த வழக்கில் 2 பேர் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிர்மலா தேவி வழக்கில் 2 பேர் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வழக்கில் முருகன் கருப்பசாமிக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இல்லை எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். நிர்மலா தேவி வழக்கில் கருப்பசாமி முருகனை விடுதலை செய்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிர்மலா தேவி வழக்கில் கருப்பசாமி முருகனை நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கல்லூரி மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு அழைத்த வழக்கில் 2 பேர் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வழக்கில் முருகன் கருப்பசாமிக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இல்லை என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிர்மலா தேவி வழக்கில் கருப்பசாமி முருகனை விடுதலை செய்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹர்ஷினி. அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி பேராசிரியராக இருந்த நிர்மலா தேவி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தனக்கு சாதகமாக சில வேலைகளை செய்வதற்காக அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த மாணவிகளை தவறான அந்த பழக்கத்திற்கு, அந்த பாலியல் உள்ளிட்ட இந்த மாதிரி விவகாரத்துக்கு தவறான வழிக்கு அழைத்தது தொடர்பாக அவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு வந்தது. இந்த வழக்கானது விருதுநகர் மாவட்டம் சிறுமித்தூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று அந்த வழக்கு மீதான தீர்ப்பு வழங்கப்பட்டு வருகின்றது. தற்போது அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. இந்த மகளிர் நீதிமன்ற நீதிபதி
பகவதி அம்மாள் தற்போது அந்த வழக்கின் மீதான விசாரணையின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்கி வருகிறார். முதற்கட்டமாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 2 மற்றும் 3வது எதிரிகளாக குற்றம் சாட்டப்பட்ட மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய மதுரை திருமூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவராக குற்றம் சாட்டப்பட்ட 3வது நபர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி பகுதியைச் சேர்ந்தவர் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி. இவர்கள் 2 பேருக்கும் எதிராக இந்த சாட்சியங்கள் ஆதாரங்கள் ஏதும் போதுமானதாக அந்த சிபிசிஐடி காவல்துறையால் நிரூபிக்கப்படாததால் இந்த வழக்கில் இருந்து இருவரும் விடுவிக்கப்படுவதாக முதற்கட்டமாக இந்த தீர்ப்பில் முதற்கட்டமாக நீதிபதி அவர்கள் அந்த தீர்ப்பில் வாசித்து வருகிறார். தற்போது இது ஒரு முக்கியமான இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. கடந்த 2018ஆம் ஆண்டு அந்த தனியார் கல்லூரி மாணவிகளை தவறான வழிக்கு அவர்களை அழைக்கும் வகையில் தவறான அந்த பாலியல் உள்ளிட்ட பல்வேறு அந்த குற்றங்களுக்காக அவர்களை அழைத்தது தொடர்பாக இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. அப்போது நிர்மலாதேவி கைது செய்யப்பட்டு முதற்கட்டமாக இந்த விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்றால் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் இந்த வழக்கை மாற்றப்பட்டு அவர்கள் இந்த விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து வழக்கின் தீவிரத்தை அறிந்த தமிழக அரசு இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறைக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தனர். இந்த அடிப்படையில் தான் கடந்த 2018ஆம் ஆண்டு சிபிசிஐடி காவல்துறையினர் நிர்மலாதேவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதனை அவர்கள் அளித்த அந்த தகவலின் அடிப்படையில் அவர் அளித்த சில வாக்குமூலங்களின் அடிப்படையில் இந்த வழக்கில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியராக பணியாற்றிய மதுரை திருமூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் மற்றும் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி பகுதியைச் சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகிய இருவரையும் வழக்கில் சேர்த்து அவர்களையும் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்திருந்தனர். பல்வேறு இந்த உடல்நலக் குறைவு உள்ளிட்ட சில சொந்த காரணங்களை காமித்து அவர்கள் நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜாமீனில் வெளியே இருந்தனர். இந்த நிலையில் தான் இந்த முக்கிய அந்த வழக்கின் தீர்ப்புகள் தற்போது விருதுநகர் மாவட்டம் சிறுநீப்பூர் அந்த நீதிமன்றத்தில் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் தற்போது நீதிபதி பகவதி அம்மாள் வழங்கி வருகின்றார். முதற்கட்டமாக காலை இவர்கள் நீதிமன்றத்தில் இன்று காவல்துறையால் ஆஜர்படுத்தப்பட்டனர். கடந்த 26ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை வந்தபோது அவர்கள் நிர்மலாதேவி தனது உடல்நலக் குறைவை காரணம் காட்டி அன்று நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு கேட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 26 இன்று கண்டிப்பாக அவர் நிர்மலாதேவி மற்றும் முருகன் கருப்பசாமி ஆகிய 3 பேரும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.